இந்த டிராஃபிக் லைட்டுக்கும் நம்ம லைஃபுக்கும் ஒரு பெரிய ரிலேஷன் இருக்குது. எப்படின்னு தெரியுமா? இந்த டிராஃபிக்கில் டெய்லியும் நிறையா வெஹிக்கிள்ஸ் இந்த லைட்டை க்ராஸ் பண்ணி போகும். சில வெஹிக்கிள்ஸ் இந்த லைட்ஸுக்கு ஒபே பண்ணி ஸ்டாப் ஆகும். சில வெஹிக்கிள்ஸ் இதை ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்காமல் க்ராஸ் பண்ணி போயிடும். இன்னொரு சைடு எப்படா சிக்னல் விழுகும் இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நினச்சினா நம்ம க்ராஸ் பண்ணிட மாட்டோம்னு நிறைய பீப்புள்ஸ் ஒரு சைடு க்ராஸ் பண்ணுறத வெயிட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இந்த லைட்ஸுக்கு ஒபே பண்ணி நிற்கிற சில வெஹிக்கிள்ஸ்னால் பல மணி நேரம் காத்திருக்கிற நிறைய பீப்புள்ஸ் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு ரோடு க்ராஸ் பண்ணுறதுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்குது. இதே தான் நம்ம லைஃப்பும். காரணமே இல்லாமல் நம்ம ஓடிட்டே இருப்போம். யாரோ ஒருத்தர்னால ஏதோ ஒரு காரணத்துக்காக யோசிக்காமல் நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்துங்களையும் சில டைமில் நம்ம ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். அப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறப்போ நிறைய பேர் நம்மளால் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு முழுசாக நம்பணும். இதையெல்லாம் விட நம்ம வெயிட் பண்ணுற அந்த டைமில் நம்ம மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான தாட்ஸ் மட்டும்தான் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன முடிவு எடுத்தாலும் அது கரெக்டாக மட்டும்தான் இருக்கும். ஒரு வெஹிக்கிள் போயிட்டே இருக்குது, அந்த ரோட்டில் கண்டிப்பாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரத்தான் செய்யும், சிக்னல் விழுகத்தான் செய்யும், ஸ்பீடு பிரேக்ஸ் வரத்தான் செய்யும். நம்ம எல்லாத்தையுமே கடந்து போய் தான் ஆகணும். நம்ம போயிட்டுருக்கிற இடத்துக்கு நம்ம ஃபோக்கஸ்டாக போயிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக எவ்வளோ அப்ஸ்டக்கல்ஸ் வந்தாலும், எவ்வளோ தரம் நம்ம சிக்னல்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி வெயிட் பண்ணாலும் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு ஒரு நாள் நம்ம லைஃபே கொண்டு போய் சேர்க்கும். இதை மட்டும் மனசில் எடுத்துகிட்டு தொடர்ந்து ஓடிட்டே இருங்க. லைஃப் வில் ஓப்பன் த பெஸ்ட் சாப்டர் ஃபைல். நிச்சயமாக ஒரு நாள் நடக்கும்.